நம்ம டாமினாரில் இன்றைக்கி காலையில் தாங்க கூலண்ட் ஆயில் ஃபில் பண்ணோம். ஆனால் மறுபடியும் கம்மியாயிடுச்சு. நம்ம டாமினார் பார்த்திங்கன்னா 2017 மாடலு. இந்த கூலண்ட் ஆயில் இஷ்யூ வந்து ஒரு 10 டேஸாகவே இருக்குது. இதோட 3-4 டைம் ஃபில் பண்ணியாச்சு ரிசர்வாயர் டேங்க்கை. அந்த கூலண்ட் ஆயில் ஆனால் மறுபடியும் ரெடியூஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இது என்ன ப்ராப்ளம்ங்கிறத கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். 2-3 சான்சஸ் இருக்குது அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு. ஸோ 1 by 1 போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டாக வந்து வாட்டர் பம்பை சர்வீஸ் பண்ணி போட்டலாம். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஈஸியஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து இன்ஜின் எல்லாம் கழட்டி அந்த பேக்கிங் மாற்றி ஹெட் கேஸ்கெட்டை மாற்றி அந்த லெவலுக்கு போக வேண்டாம். சின்ன லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இதுலேயே சால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வாட்டர் பம்பை ட்ரெயின் பண்ணி வாட்டர் பம்பை சர்வீஸ் பண்ணி போட்டு பார்ப்போம். இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது எதை சர்வீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு லாக்டவுன் வேறு, ஸ்பேர்ஸ் எல்லாம் எதுவுமே கிடைக்காது. ஸோ வாட்டர் பம்புக்கு தேவையான ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்ம நேற்றே வாங்கி வச்சிட்டோம். ஸோ இப்போது இன்றைக்கி இது மட்டும்தான் பண்ண முடியும். இந்த 2 ஆயில் சீலை ஃபஸ்ட்டு மாற்றிடலாங்க. 2 ஆயில் சீலை மாற்றிட்டு அந்த ரோட்டரோட ஃபேன் பிளேடையும் மாற்றிடலாம். மாற்றிட்டு இன்ஜின் ஆயிலையும் ட்ரெயின் பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்னும் அதை செக் பண்ணவே இல்லை. ஒரு கால்குலேஷன் தான். இவ்வளோ கூலண்ட் ஆயில் காணாமல் போகுதுன்னா கண்டிப்பாக இன்ஜின் ஆயிலில் தான் மிக்ஸ் ஆகிருக்குன்னு அதை டிபெண்ட் பண்ணி நம்ம வாட்டர் பம்ப் சர்வீஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் இன்ஜின் ஆயிலையும் ட்ரெயின் பண்ணி பார்த்துடலாம். அப்போ தான் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அது அங்கே தான் மிக்ஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத. இப்போ வாட்டர் பம்பை கழட்டிகிட்ருக்குறோம். இதை கழட்டி முடிச்சுட்டு அடுத்து வந்து அந்த ஆயில் சீலெல்லாம் மாற்றிடலாம். மாற்றிட்டு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். நம்ம வீட்டிலையே ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் யாரும் ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் டூல்ஸ் எல்லாம் இல்லாமல் ட்ரை பண்ணிடாதீங்க. இதில் நிறையா வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடான டெக்னிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான அந்த மெக்கானிக்ஸுக்கு தான் தெரியும். சீலை கழட்டுறது மாட்டுறதுலேருந்து அந்த மெட்டீரியலெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, போல்ட் நட்டெல்லாம் எவ்வளோ டைட் வைக்கணும், அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் கழட்டி அது தப்பாக மாட்டினோம்னா அது மறுபடியும் வந்து அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வாட்டர் பம்பை கழட்டியாச்சுங்க. வாட்டர் பம்போட கவர் ஆக்சுவலாக இதுவும் கேடிஎம்லேருந்து தான் வாங்கியிருக்காங்க போல். அந்த சிம்பிள் தான் போட்டிருக்குது. வாங்க அடுத்து இந்த 3 ஸ்பேர்ஸையும் மாற்றிட்டு இன்ஜின் ஆயிலை ட்ரெயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஆயில் சீல் கவரை கழட்டினதுக்கப்புறம் இந்த ஆயில் சீல் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். ஃபிசிக்கல் டேமேஜஸ் இருக்குது. நம்ம கழட்டும் போது பாதி டேமேஜ் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு ஆயில் சீல் வரும். அதை பார்த்தா தான் நமக்கு தெரியும் இந்த வழியாக தான் வந்து கூலண்ட் ஆயில் இன்ஜின் ஆயிலுக்குள்ளே மிக்ஸ் ஆகிருக்கா இல்லை மேலே வந்து ஹெட் சிலிண்டர் கேஸ்கெட் வழியான்னு. இதுலேயும் ஒரு ஓரிங் இருக்குது. அது மாற்ற முடியல. ஏன்னா அந்த ஸ்பேர் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ இதுதான் அந்த செகண்ட் ஓரிங்கு. இதோட பர்பஸ் என்னென்னா இன்ஜின் ஆயிலை வந்து வாட்டர் பம்பில் வராமல் பார்த்துக்கிறது தான். ஆனால் இதில் பாருங்கள் கூலண்ட் ஆயில் ஃபுல்லாக வந்து மேலே தெரியுது. ஆக்சுவலாக இந்த லெவல் வரைக்கும் கூலண்ட் ஆயில் போகக்கூடாது. ஸோ அந்த ஆயில் சீல் மேலே தான் எனக்கு டவுட் இருக்குது. வாட்டர் பம்புங்க, இதுதான் வாட்டர் பம்பு. இதில் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயிலை ட்ரெயின் பண்ண போகிறோம். இன்ஜின் ஆயிலை ட்ரெயின் பண்ணாவே நமக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும் அது மிக்ஸ் ஆனது. இந்த கலரை பார்த்தாவே தெரியுதுங்களா. இது வந்து மோட்டல் 7100. இதோட ஒரிஜினல் கலர் ரெட் கலராக இருக்கும். மாற்றி 1 week 10 days கூட ஆகலை. ஆனால் இப்போ பாருங்கள் இது ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. க்ரீன் கலர் கூலண்ட் வந்து இதில் மிக்ஸ் ஆனது கிளியராக தெரியுது. அந்த கலர் ஷேடிங்லேயே வந்து நமக்கு கிளியராக தெரியுது. ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணியாச்சுங்க. இந்த இந்த இன்ஜின் ஆயிலில் பாருங்களேன், அதோட கலர் பார்த்தாவே வந்து அந்த கண்டாமினேஷன் ஆனது கிளியராக தெரியுது. இதுக்கு நாங்கள் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு பார்க்குறக்கு ஒரு சின்ன பாட்டிலில் வந்து கூலண்ட் ஆயிலையும் இதே மோட்டல் 7100 மிக்ஸ் பண்ணி அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது, ஆயில் எப்படி கீழே நிற்கிதா மேலே நிற்கிதான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். கூலண்ட் ஆயில் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால கீழே போயிடுச்சு. இது மிக்ஸ் பண்ணி வச்சு 2-3 நாள் ஆச்சு. ஸோ அதோட கலரும் நம்ம வண்டியிலிருந்து எடுத்த இன்ஜின் ஆயில் கலரும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. இதுவும் ஊற்றி வைக்கும்போது பியூர் ரெட்டாக தான் இருந்தது. ஆனால் கூலண்ட் ஆயிலோடு இருக்கிறதுனால இப்படி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆயில் சீலு இதை உள்ளே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு
போட்டுட்டு இதுக்கப்புறம் இன்னொரு ஆயில் சீல் வரும். அதை வந்து கரெக்டான இடத்துல அந்த ஷாஃப்டில் ப்ளேஸ் பண்ணணும். அதை நம்மளாலாம் பண்ண முடியாது. செகண்ட் ஆயில் சீல் இதுதான். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் அந்த ரோட்டர் அந்த பிளேடு வரும். அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த சர்வீஸ் ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. வண்டியிலேருந்து கலட்டின பழைய ஸ்பேர் பார்ட்ஸு, ரீப்ளேஸ் பண்ண போகிற புது பார்ட்ஸு, இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆயிலை ரீஃபில் பண்ணலாம். பழைய இன்ஜின் ஆயில் தான் ஊற்ற போகிறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரெயின் போல்ட்டை போட்டு தான் நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது ட்ரெயின் போல்ட் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நம்ம கடையில் ஆல்மோஸ்ட் பேசிக் ஸ்பேர்ஸ் எல்லாமே ஸ்டாக் இருக்குது. பேசிக்காக தேவைப்படுற எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும், பஜாஜோடது. ஸோ ட்ரெயின் போல்ட்டு, ஆயில் ஃபில்ட்ரு, அந்த மாதிரி பேசிக் ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம புது போல்ட்டே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பழைய இன்ஜின் ஆயிலே ஊற்றிடலாம். ஏன்னா இந்த ஆயில் சீல் மாற்றினதுக்கப்புறம் நம்ம 100% அரெஸ்ட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஸோ மறுபடியும் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா நம்ம புது ஆயில் ஊற்றினோம்னா வேஸ்ட் ஆகிரும். ஸோ இப்போதைக்கு பழைய இன்ஜின் ஆயிலே உள்ளே ஃபில்டர் பண்ணி ஊற்றிட்டு ஒரு 3-4 நாள் ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா புது இன்ஜின் ஆயில் ஊற்றிக்கலாங்க. தேங்க்யூ. இன்றைக்கி வீடியோ இஸ் ஃபினிஷ்டு.